ஹாய் டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2க்கான நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா எழுத்து அப்படிங்கிற தலைப்புல பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், குறில் நெடில் வேறுபாடு. இதுல இருக்கக்கூடிய ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எது கரெக்டா இருக்கு, சரியான விடை தெரியுதா அப்படின்ட்டு சோதிச்சு பாருங்க. பயிலரங்கம் பயிலரங்கம் என்பதன் சரியான பிரித்தெழுதுக அப்படி கேட்டிருக்காங்க. பயில் கூட்டல் அரங்கம் என்றுதான் வரும். சோ இதுக்கு நீங்க புணர்ச்சி விதி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். புணர்ச்சி விதி அடிப்படையில தான் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக எல்லாமே வரும். உயிர்வரின் முக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி இல் அப்படிங்கிறது வந்து இந்த பயிலரங்கம் அப்படிங்கிறதுல இல் அப்படிங்கிறது போகும் என்னும் மெய்யுடன். அரங்கம் அப்படிங்கிறதுல உயிர் என்ன ஆகும்னா இணையும் போது ல அப்படின்னு வரும். பயிலரங்கம் என்று ஆகும். இத எப்படி கேட்பாங்கன்னா பிரித்தெழுதுக விதியின்படி, என்ன விதியின்படி இது வந்து பிரியுது அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மண் வளம், இதை பிரிச்சு எழுதணும்னா மண் கூட்டல் வளம் ஏ என்பதுதான் சரியானது. இது இயல்பு புணர்ச்சியாக இருக்கும். புணர்ச்சியில எத்தனை வகை இருக்கு தெரியுமா? இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, திரிதல் புணர்ச்சி. தோன்றல், திரிதல் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இயல்பு, விகாரம். விகாரத்தை வந்து ரெண்டா பிரிச்சீங்கன்னா தோன்றல், திரிதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பொற்கிண்ணம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் நிறைய தடவை கேட்பாங்க. பொன் கூட்டல் கிண்ணம், பொற்கிண்ணம். இந்த இன் ஏன் இரா மாறுது? அதாவது 2 சுழி இன். நகரம் இது ரகரமாக திரிதல் விதிப்படி இந்த ஒரு திரிதல் விதி இருக்கும். அவுட் சோர்ஸ் புக்ல உங்களுக்கு கொடுத்திருப்போம். அதுல நிலைமொழியில இருக்கக்கூடிய இந்த இன் கெட்டு இர் ஆக மாறும். அதனாலதான் இப்படி மாறுது. பொன் கூட்டல் சிலை, பொற்சிலை அப்படின்னு மாறும். அதே மாதிரி கல்வி சிறப்பு, இங்க இச்சு பாருங்க போகும். இது ஏன் அப்படின்னு கேட்டா உயிரீற்று சொல் முன் வல்லினம் மிகுதல் விதியின் படி நிலைமொழியில இருக்கக்கூடிய கல்வி இறுதியில இருக்கக்கூடிய மிகுமோட சேரும் போது அந்த இச்சு சிறப்பு அப்படிங்கிறதுக்கு இணையான இச் உள்ளக்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது செம்மொழி, இது பார்த்தாலே தெரியுது பண்பு தொகை. செம் என்றால் சிவப்பு, வண்ணத்தை குறிக்கக்கூடியது. ஆகையால் செம்மை கூட்டல் மொழி. இங்க பாருங்க உங்களுக்கு விளக்கத்துல கொடுத்திருப்போம். இது புணர்ச்சியில பண்பு புணர்ச்சி, ஈறுபோதல், மை கெட்டு போய் மற்றும் இன மொழிதல் இம் விதிப்படி புணர்ந்து செம்மை கூட்டல் மொழி செம்மொழி என்று ஆகும். இந்த மை போயிடும், ரெண்டும் சேர்ந்துரும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 கேள்விகள் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்திருப்போம். இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ஜிஎஸ் கொஸ்டின்ஸும் நாங்க கொடுத்திருக்கோம். அதே மாதிரி மேக்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொஸ்டின் ஒரு 50 கேள்வி கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு தரமான டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. இது சம்பந்தமான டீடைல்ஸ் வாட்ஸ்அப் எண்கள்ல இருக்கு. நன்றி.